எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு சத்தியமாக டைம் இல்லை. மதன் பேசுன அளவுக்கு நான் பேசியிருக்க வேண்டியது, அந்த அவ்வளோ நேரம் பேசுனதுனால இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். எஸ், முதல்ல எல்லாருக்கும் நன்றி. அண்ட் அதான் எல்லாருக்கும் வெயிட் பண்ணதுக்கு நான் என்னோடய முதல் நன்றியை இந்த இடத்துல நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உண்மையிலேயே நிறைய டவுட் இருந்துச்சு, இது பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. நிறைய ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டேன் கூட்டாம் போக்கில். அதுக்கப்புறம் இந்த விஷயம் வெளியே வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. ஐயோ அது பண்ணுமா, இது வேணாம், நம்மளுக்கு எதுக்கு இந்த வேணாம் வேலை தான் சொல்லிட்டு நான் இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னது, நீ நடிக்கணும் அப்படின்னு அவர் தான் என்கிட்ட சொன்னார். என்கிட்ட சொன்னோன்னே அன்றைக்கி எனக்கு இருந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் உடஞ்சி போச்சு. இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த படம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இந்த படம் என்ன சக்ஸஸ் வந்தாலும் நான் அதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக மதன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல என்னோடய கோ டைரக்டராக மதன் வந்தார். என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இந்த படம் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அவர் சொன்னது எனக்கு இப்போவுமே புரியல. அது ஏன் அன்றைக்கி சொன்னார், ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அன்றைக்கி ரிலீஸ் ஆகலை, அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட அவர் கேட்டார். ஸோ தேங்க்யூ மதன். எனக்கு இந்த படம் வந்து நான் எத்தனை படம் பண்ணாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். நான் ரொம்ப பெருமைப்படுற படம் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு நினச்சி. டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஃபேம் இதெல்லாம் தாண்டி நிறைய மரியாதை கிடச்சிது. நிறைய பேர் என்னை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன், இன்டு 2 மதனுக்கு அதே ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் எல்லாருமே கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான கதை, அதில் வந்து அழகான ரைட்டிங். நான் பொறாமப்பட்ட ஒரு சீன் வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் இருக்குது. நான் ஐயோ நம்மளும் இப்படி ஒன்று பண்ணியிருக்கணுமேன்ற அளவுக்கு தேங்க்யூ ஸோ மச் மதன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அடுத்ததாக என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ் அண்ணா. நான் ஃபஸ்ட்டு மகேஷ் அண்ணா பற்றி சொல்லணுன்னா, அவர் ப்ரொடியூசரை தாண்டி முதல்ல எனக்கு அண்ணன். எனக்கு ஏன்னா என்ன கரெக்டாக இருக்கும், எனக்கு என்ன கரெக்டாக இருக்கும்ன்றதை ரொம்ப பார்த்து பண்ணார். இன்றைக்கி வந்து கீர்த்தி ப்ரோ ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து ஸ்கூட்டியில் பார்த்தேன், எனக்கு கட் பண்ணால் இங்கே நிற்கிறேன்னு. நான் வந்து மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இன்றைக்கி அதே மெட்ரோவில் எங்கள் படம் ஃபுல்லாக, என் ஃபேஸ் ஃபுல்லாக அதில் இருக்குது. அது வந்து ஒரு சின்ன ஒரு டெபியூட்டன் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அதுக்கு வந்து எவ்வளோ விஷயம் பார்த்து பண்ணணுமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நிறைய பேசுவோம். எஸ். அண்ட் சௌந்தர்யா மேம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தான் அப்போ தான் மீட் பண்ணுறேன். மேம் பார்த்தோன்னே சொன்னாங்க, அப்போவும் சொன்னாங்க, அபி யுவர் ஸ்டார் அப்படின்னு அப்போ சொன்னாங்க. அண்ட் இப்போ வரைக்குமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மேம் உங்கள் நம்பிக்கை நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். எஸ். ஸோ நீங்கள் வந்து அபி எப்படி சொல்கிறது, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா அந்த பத்திரத்தில் என் பேர் இருக்குன்னு நம்புகிறேன் அந்த வீட்டில். ஸோ எஸ், என்றைக்குமே இதுதான் என்னோடய ஹோம் ப்ரொடக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் நீங்கள் வந்து என் கூட ஒரு இடமா வந்து ப்ரொமோஷனில் உட்காந்து எல்லாமே உங்களை அப்படி பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். அடுத்ததாக ஷான் சார் வந்து நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், கதைக்காக வந்தார், ப்ரொடக்ஷனில் வந்தார், அதுதான் சொன்னார். எனக்காக தான் வந்தார் அவர். நான் பண்ணால் ஷான் சார் வருவார் கண்டிப்பாக, அதில் வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. அண்ட் என்னை பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் ஷான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் அனஸ்வரா. இந்த இடத்துல அதுதான் என்னை விட அதான் அந்த அபிஷன் ஜீவன் அனஸ்வரா ராஜன் இருக்குல்ல, அனஸ்வரா ராஜனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அபிஷன் ஜீவன் செகண்ட் போட்டுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். எப்படி சொல்கிறது, ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு ஃப்ரேம்லையுமே பார்க்கும்போது என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ நடிக்குது, இதை எப்படி நான் மேட்ச் பண்ண போகிறேன்ற பயம் தான் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அழகான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தமிழில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, அது எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவே சொல்லுவேன். எஸ். நெக்ஸ்ட் காவியா. எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி 2-3 டேரக்டர்ஸே பேசிட்டாங்க இல்லையா. எஸ். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறீங்க. மை பெஸ்ட் விஷஸ். ஹரிஷ் ப்ரோ, ரியலி ஹாப்பி உங்க கூட இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் நமக்குள்ளே இருக்க அந்த குட்டி விஷயங்கள்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் எப்படி சொல்கிறேன், ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாமே பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சச்சின் ப்ரோ. நிறைய பேர் வந்து இப்போ ஷான் சார் கூட சொல்லிட்டு இருந்தார், அப்படி அந்த பையன் பிரிச்சுட்டான் பட்டி செம்மையாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இப்போ கூட சொல்லிட்டு இருந்தார். ஐ திங்க் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்களுமே ரொம்ப ஒரு முக்கியமான இதில் இருப்பீங்க. எஸ். அண்ட் எஸ், வெற்றி அதியமான். அண்ட் அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் படம் அவங்களுக்கு இது. அண்ட் ரொம்ப ஹாப்பி அவங்க எனக்கு இங்கே இருக்கிறதுல. அண்ட் நெக்ஸ்ட் தேனிமுருகன் சார். சார் ரொம்ப சந்தோஷம், டூரிஸ்ட் ஃபேமிலியில் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்க வேண்டியது, அவர் மிஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் உங்களை அதில் பண்ண முடியலன்னு. ஆனால் அவ்வளோ அழகான ஒரு பர்ஃபார்மர் நீங்கள். அண்ட் வெரி ஹாப்பி உங்களை நாங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றது. அண்ட் மற்ற படத்தில் நடித்த மிச்சம் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன் அண்ணா அண்ட் உமாதேவி மேம். எஸ், மோகன்னா முதல்ல வந்து
டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ அழகான பாடல். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆச்சரியப்படுத்திட்டே இருக்கீங்க ஒரு வாட்டியுமே உங்களோட லிரிக்ஸில். ரொம்ப அழகான சில பாடல் இருக்குது. குறிப்பாக இதில் ஒரு பிரேக்கப் சாங் இருக்குது, எனக்கு அது ரொம்ப ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ் சாங் அது ஒன்று ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே அதை திரும்ப கேட்டு அதை வைரல் ஆக்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், தேங்க்யூ அண்ணா, எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் உமாதேவி மேம் ரொம்ப அழகான பாட்டு. ஐ திங்க் மதன் என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக காமிச்ச ஒரு சாங் அதுதான். அண்ட் ஸ்ரேயாஸ் அண்ணா, நீங்கள் எவ்வளோ படம் பண்ணிட்டீங்க, அது வந்து சேம் டூரிஸ்ட் ஃபேமிலியுமே நான் உங்களெல்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க அந்த டைமில். எஸ், இந்த படத்தில் அது அந்த ஆசை நிறைவேறினது ரொம்ப சந்தோஷம்னா. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. என்றைக்குமே ஒரு பெரிய டெக்னீஷியன்ற ஒரு ஃபீல் அவர் கொடுக்கவே மாட்டார். அவ்வளோ அழகாக அந்த செட்டை பார்த்துப்பார். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் நெக்ஸ்ட்டு கார்த்திக் மாஸ்டர் வரல. ஓகே, அவரோட ஸ்டன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப பொறுமையாக, எனக்கு நிறைய சீக்வன்ஸ் வரல, அதெல்லாமே வந்து பார்த்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ சந்தோஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நான் அது ஐயோ காதலைக்கு அவ்வளோ நாள் ஆடி இருக்கேன்னா அது ஃபுல் கிரெடிட்ஸ் உங்களுக்கு தான். அன்றைக்கி வந்து ஒரு நாள் அந்த பெண்டை எடுத்தீங்க, அன்றைக்கி எனக்கு இடுப்பில் வந்து பிடிச்சிக்கிச்சு. அன்றைக்கி நைட்டில் போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் சரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அடுத்ததாக மை டியர் பாலாண்ணா. எஸ், பாலா அண்ணனை வந்து ஸ்டேஜ் நான் ஏற்றணும்னு நினச்சேன், பட் அதுக்கு முன்னாடி சௌந்தர்யா மேம் ஏற்றிட்டாங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. உங்களால் தான் டேரக்டரும் ஆன முக்கியமான ரீசன். அன்றைக்கி அவர் ஆக்டர் ஆனதில் ஒரு முக்கியமான பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் நெக்ஸ்ட் விஜய் அண்ணா, தேங்க்யூ ஃப்ரம் டூரிஸ்ட் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த படம் வந்து இவ்வளோ பெருசாக வெளியே தெரியறதுக்கு உங்களோட மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த படத்தில் நீங்கள் அசோசியேட் ப்ரொடியூசர் ஆயிருக்கீங்க, சீக்கிரம் ப்ரொடியூசரும் ஆயிருவீங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நெக்ஸ்ட் ப்ரோஸ்டர் டிசைனிங் சரத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரியா, தேங்க்யூ. அண்ட் ராஜ் ப்ரோ, எப்போவுமே என்னோட டீம் தான் அவர். டூரிஸ்ட் ஃபேமிலியும் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். இந்த படத்துக்குமே அமேசிங் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சவுண்ட் எல்லாமே சுரேன் கூத்தன் சார் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சுரேஷ் ப்ரோ. எஸ், சுரேஷ் ப்ரோ பற்றி நான் சொல்லி ஆகணும். பயங்கரமான சர்ப்ரைஸ் அண்ட் பயங்கரமான ஃபைண்டு இந்த மனுஷன். ஏன்னா மதன் வந்து எப்போவுமே ஒரு ஸ்பாட்டில் ஒரு மேஜிக் பண்ணுவார், அதை தாண்டி இருந்தாலும் எடிட்டில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவான். ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கே. இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் மோஸ்ட் வாண்டட் எடிட்டரில் நீங்களும் கண்டிப்பாக இருப்பீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விதுஸ் அண்ணா, நான் எப்போ படம் பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கே வேணாம்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே போட்டுக்கலாம் தைரியமாக வித்துஸ் அஹிம்சா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, எப்போவுமே அந்த கொலாபரேஷனுக்கு. நீங்களும் எனக்கு இன்னொரு அண்ணன், தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்னோட மேனேஜர்ஸ் பிரசாந்த் ப்ரோ அண்ட் சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரெண்டு பேருமே நான் பெரிய ஆளாகும்னு நினைக்கிறத நிறைய பேரில் நீங்களும் ஒருத்தங்க. ரொம்ப நன்றி. அண்ட் எஸ், கண்ணா ஆஃபீஸில் எங்களுக்கு வந்து ஃபுல் ஹெல்ப் பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறமேட்டு மை முத்து அண்ட் அப்புறம் அவரோட மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சரத்தனா அண்ட் கிரி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். என்னை அதிகமாக அண்ணனு கூப்பிட்டது என் தம்பிக்கு அப்புறம் முத்து மட்டும்தான். அவ்வளோ பாசமாக என்னை பார்த்துக்கிட்டான், தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்ததாக என்னோட டைரக்ஷன் டீம், மதன் சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்னோட டைரக்ஷன் டீம், டூரிஸ்ட் ஃபேமிலியோட டைரக்ஷன் டீம். லவ் யூ ஸோ மச் கைஸ். அன்றைக்கி அந்த படம் பண்ணும்போது நான் உரிமையாக அடிச்சு கால் பண்ணி கேட்டேன், ப்ரோ இப்படி ஒரு படம் பண்ணுறேன் வரீங்களான்னா, அவங்களாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க, பணம் அதெல்லாம் சொல்லி எதுவுமே பண்ண மாட்டாங்க, வந்துட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கொலாபரேஷன் இன்னும் அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இன்னும் பெரிய படங்கள், அதான் இப்படிலாம் ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு யார் கிடைப்பா சொல்லுங்கள், ஸ்பாட்லேயே வச்சுட்டு உங்களுக்கு வந்து இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பர், அடுத்த ப்ராஜெக்ட் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் எஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்ல. ஓகே, எல்லாமே கவர் பண்ணிட்டேன், தேங்க்யூ. என்னோட அம்மா அப்பா ரொம்ப பெருமைப்படுறாங்க. அண்ட் மதனோட அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா போன வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் உட்காந்துருந்து அவங்களும் இதே மாதிரி தான் ரசித்தாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியும், எங்கள் அம்மா என்கிட்ட பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது உண்மையிலே. இந்த மொமெண்ட்டை நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மதனோட இடத்துல தான் நான் போன வருஷம் இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை இந்த ஸ்டேஜில் பார்க்குறதுக்கு. அண்ட் கடைசியாக எஸ், மை ஒய்ஃப் அகிலா இளங்கோவன், அப்புறம் இல்லை இப்போது அகிலா அபிஷன் ஜீவன் ஆகிட்டீங்க இல்லையா. எஸ், அதாவது நான் டூரிஸ்ட் ஃபேமிலி நடித்து பண்ணி ஃபேமஸ் ஆனதை விட உனக்கு புருஷன் ஆகிட்டு ஃபேமஸ் ஆனது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா போகிற இடத்துல எல்லாமே அதுதான் என்கிட்ட வந்து சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அனஸ்வரா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஃபேமிலியை பார்த்தல, நீ தானே அந்த ஸ்டேஜில் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் மீ ஆக்ட். ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாடுறியான் எப்படி நடிக்க, பாடுறியான் இப்படி பண்ணுறான் அப்படிலாம் சொல்லி உசுப்பேற்றும் போது கூட நீ வந்து அதை மைண்டில் எடுத்துக்காமல் இருந்த. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதான் நான் எப்போயுமே உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நான் லைஃப்பில் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, அதெல்லாம் நான் பண்ண பாவத்தோட பிரதிபலிப்புன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் அது காரணம் நீ மட்டும் தான். தேங்க்யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச். எஸ், தேங்க்யூ ஆல்.
வித் லவ் February 6th வருது அண்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமாக இது இருக்கும். அண்ட் நான் ரொம்ப திருப்தியாக படம் பார்த்துட்டு வெளியே வந்து மதனை கட்டி பிடிச்சி சொன்ன ஒரு விஷயம் தான் இது. எல்லாருக்குமே ஒரு அழகான மெமரி ஸ்கூலில் இருந்திருக்கும் இல்லையா, அதெல்லாமே திரும்ப ரீகால் பண்ணி அதை நினச்சி சிரிச்சுட்டு கண்டிப்பாக உங்களை அருண் விஸ்வானா சொன்னார் ஒரு கம்ஃபர்டபுள் வாட்சாக கண்டிப்பாக இது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சாரி நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்காக வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீர்த்தி ப்ரோ, சண்முக ப்ரோ அண்ட் சிபி அண்ணா, தேசிங் அண்ணா, அதுக்கப்புறம் சினிஷனா வந்திருந்தாங்க, ராம் ப்ரோ வந்திருந்தாங்க, அருண் விஷானா அண்ட் நாங்கள் மணி அண்ணா உட்காந்துருக்காரு, வியாசண்ணா. ஸோ எல்லாருமே எனக்கு என்னென்னா மலையாளம் சினிமாவில் பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, நான் எல்லாருமே ஒன்றாவே இருக்காங்க, சப்போர்ட். அதே மாதிரி இவங்க எல்லாருமே என்னோட நல்லது எல்லாமே நான் கூப்பிட்டோன்னே வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்லாம் என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே நானும் இருப்பேன். எஸ், தேங்க்யூ ஆல். சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வித் லவ் February 6 கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள், உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம். தேங்க்யூ. சுதர்ஷன் ப்ரோ, எஸ் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்போவுமே என் படத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. Sorry, time I took, but I just wanted to thank all our partners, Netflix, Sony, and our distributors in all languages, and Z. Thank you so much. Of course, Ahimsa is a part of our team. Thank you very much. And Yadna miss Paninda, Sharath, thank you very much. And Joe's camera, everybody. Very sorry if we missed anyone, but again, thank you very much. Thank you all for coming. And Sudarshan, thank you.